வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி ஹவுஸ். இந்த காணொலியை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸ்டோரி ஹவுஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாருக்கும் கதை சொல்ல போகிறேன். நான் தரணி. கதைகள் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டோரி ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதையை கேட்குறவங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு நீங்கி வாழ்க்கையில நன்மை நடக்கும்னு காலம் காலமா நம்பிக்கை இருக்க மகாபாரதத்தின் கிளை கதையான நலன் தமயந்தியின் காதல் கதை. மகாபாரத வனப்பருவத்துல பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மருக்கு ஒரு முனிவர் நலன் தமயந்தியோடைய முற்பிறவியோட இந்த கதையை சொல்ல தொடங்குறாரு. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு சின்ன குகை. அந்த குகையில ஒரு வேட்டுவ தம்பதியர்கள் வசித்து வராங்க. அந்த வேடனுடைய பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி. இவங்க இருவரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர். ஒரு நாள் இவங்க இருக்க காட்டு பகுதிக்கு ஒரு முனிவர் வராரு. அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பக்தியோட உபசரிச்சு நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. அன்றைய நாள் நல்லபடியா போக அன்றைய பொழுது அவர் அங்கேயே தங்கும்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. ஆனா அவங்க வாழ்ந்த குகையோ ரொம்ப சின்னது. வெளியில பயங்கர குளிர். ஒரு நேரத்துல 2 பேர் மட்டுமே அந்த குகைக்குள்ள தங்க முடியும். அதனால தான் கூட வெளியில தங்க வச்சுக்க முடியாதுன்னு ஆகுகன் தன்னுடைய மனைவிய உள்ள முனிவர் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நீ இந்த ஓரத்தில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளேயே இருக்க சொல்றாரு. காலையில கண் விழிச்சு பார்த்த முனிவருக்கு ஆச்சரியம். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், ஆனா தன் மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவன் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஆசிர்வதிக்கிறாரு. ஆனால் கர்ம வினையோ என்னவோ சில நாள்லயே ஆகுகனை ஒரு மிருகம் தாக்கி இறந்து போயிடுறான். துன்பம் தாங்காத ஆகுகியும் அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறான். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனான நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியான தமயந்தியாகவும் பிறக்கிறார்கள். அந்த முனிவரோ அன்னப்பறவையாக பிறக்கிறார். அதற்கப்புறம் இந்த ஜென்மத்துல இவங்க 3 பேருக்குள்ள எப்படி தொடர்பு ஏற்படுது, இந்த ஜென்மத்துல நலனும் தமயந்தியும் எப்படி காதலிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை நம்ம தொடர்ந்து கேட்கணும். வாங்க கேட்கலாம். நிடத நாட்டின் மன்னன் மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் நந்தவனத்துல நடந்துட்டு இருக்கப்போ ஒரு அழகான அன்னப்பறவை ஒன்ன பாக்குறான். அந்த அன்னப்பறவைய காவலாளிகளிடம் பிடிச்சிட்டு வர சொல்றான். அந்த அன்னப்பறவை நலன் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்குது. நலனுக்கு ஆச்சரியம், ஒரு அன்னப்பறவை எப்படி பேசும் அப்படின்னு வியப்பா பாக்குறான். அந்த அன்னப்பறவை சொல்லுது, நீ ரொம்ப அழகா இருக்க, அறிவா இருக்க, இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாவும் இருக்க. உனக்குன்னு ஒரு மகாராணி வந்தா அவளும் உன்னை போலவே அறிவாவும் அழகாவும் உன் நாட்டு மக்கள் மீது பாசத்தோட இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுது. ஆம் என்றான் நலன். அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள், நான் உனக்கு அவளை பத்தி சொல்லவா அப்படின்னு சொல்லி தமயந்தியின் அழகு அறிவு எல்லாத்த பத்தியும் மன்னன் கிட்ட வர்ணிச்சு சொல்லுது அந்த அன்னம். இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வருது. இத பார்த்த அன்னம், நல மகாராஜா, நான் இப்ப போய் தமயந்தி கிட்ட உன்னை பத்தி தூது சொல்லவா, உன்னுடைய அருமை பெருமைகளை பத்தி எடுத்துரைக்கவா அப்படின்னு அன்னம் கேட்க, நலனுக்கு தான் காதல் வந்துருச்சு, அதனால சம்மதிக்கிறான். உடனே அந்த அன்னம் பறந்து போய் தனிமையில இருந்த தமயந்தி கிட்ட நலனோட அருமை பெருமைகளை ஒரு பாடலா பாடுது. இதனால தமயந்திக்கும் நலன் மீது காதல் வருது. இப்படி இந்த அன்னத்தின் மூலம் நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத தமயந்தியின் தந்தை வீமன் தமயந்திக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்யறாரு. அந்த சுயம்பரத்துக்கு பல நாட்டு அரசர்கள், இளவரசர்கள், தேவர்களும் கலந்துக்க வராங்க. இதில் சில தேவர்களுக்கு தமயந்திக்கும் நலனுக்கும் இடையில் உள்ள காதல் தெரிய வர அவங்க எல்லாருமே நலனோட உருவத்துக்கே மாறுறாங்க. அது சனி பகவானும் ஒருத்தர். சுயம்பரத்துல நலனை கண்டுபிடிச்சி அவனை மணந்துக்கணும்னு நம்பிக்கையோட வந்த தமயந்திக்கு அங்க ஒரு குழப்பம். கிட்டத்தட்ட 6 பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனை போலவே இருந்தாங்க. இதில் உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனையில இருக்கும் போதே அவளுடைய ஆசிரியர் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வருது. தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள். அவர்களால உருவத்தை மாத்திக்க முடியும். ஆனா மனித ரூபத்துல இருக்கும்போது அவர்களால கண் இமைகளை இமைக்க முடியாது அப்படின்னு அவளுடைய ஆசிரியர் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வர,
நலனை கண்டுபிடிச்சி அவன் கழுத்துல மாலையிடுறா தமயந்தி. தமயந்திக்கும் நலனுக்கும் இருக்கிற காதலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சுயம்பரத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறாரு தமயந்தியுடைய தந்தை வீமன். இப்படி இருக்க நலன் தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு மகாராஜாவா அறிவிக்கிறாரு. நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை நல்லபடியா நடத்துறான். நல்ல மன்னன்னு எல்லார்கிட்டயும் பேரும் வாங்குறான். நலன் தமயந்தியோட இல்லற வாழ்க்கையும் நல்லபடியா இருக்க அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குறாங்க. அவங்களுக்கு இந்திரசேனா இந்திரசேனன்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலன் மீது இன்னும் கோபத்துல இருக்காரு. அவனை எப்படியாவது துன்பப்படுத்தணும்னு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. சனி பகவானுக்குன்னு ஒரு நியதி கோட்பாடு இருக்கு. கடமை தவறாத எந்த ஒரு மனிதனையும் தீண்டவும் துன்பப்படுத்தவும் முடியாது. அப்படி இருக்க நம்ம நல மகாராஜா தான் ரொம்ப நல்லவராச்சே, அதனால சனி பகவானுக்கு நலனை பிடிக்க கொஞ்ச காலதாமதமாகுது. இப்படி இருக்க ஒரு நாள் கோயிலுக்கு சென்ற நலன் தன் காலை சரியா கழுவாம விட, இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட சரியா கழுவ தெரியாதா, அப்படி என்ன அவசரம், அவசர புத்தின்னு கழுவாத கால் வழியா நலனை பிடிக்கிறாரு சனி பகவான். இந்த இடத்துல இனிமே நலனுக்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுகளுக்கு சனி பகவான் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில அவன் சந்திக்கிற வளர்ச்சி வீழ்ச்சி ரெண்டுத்துக்குமே காலம் நேரம் இது ரெண்டுமே இரண்டாம் பட்சம் தான். முதல்ல அவன் செய்யற அவனோட செயல்கள் தான் அவனுடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் அவனோட வாழ்க்கையில தீர்மானிக்கும். ஒரு மனிதனுடைய நல்ல நேரத்துல அவனுடைய நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அவனை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். நம்முடைய கெட்ட செயல்கள் கெட்ட பழக்கங்கள் அதற்கான நேரம் காலம் அமையும் போது நம்ம வாழ்க்கைய வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போகும். இங்கேயும் அப்படிதான். நலனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் நலனோட அமைச்சரான புஷ்கரன் நலனை சூதாட்டத்துக்கு அழைக்கிறான். ஆமாங்க, நலன் கிட்ட சூதாடும் பழக்கம் இருக்கு. மகாபாரதத்துல எந்த பாண்டவர்கள் தான் கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுக்கு வர சூதாட்டம் காரணமா இருந்துச்சோ, அதே சூதாட்டம் தான் இங்க நலனையும் வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்கு காத்துட்டு இருக்கு. புஷ்கரன் நலனை சூதாட்டத்துல சூழ்ச்சி பண்ணி தோக்கடிக்கிறான். தான் கிட்ட இருக்க நாடு ஆட்சி எல்லாத்தையும் இழந்து நலன் இப்போ தான் குடும்பத்தோட வனவாசம் போகும்படியான சூழ்நிலை ஏற்படுது. தமயந்தி தன்னோட 2 குழந்தைகளையும் அவரோட அப்பா அம்மா கிட்ட அனுப்பி வச்சுட்டு தான் மட்டும் நலனை பின்தொடர்ந்து வனவாசம் மேற்கொள்றாங்க. இப்படி காட்டுக்கு போன நலனும் தமயந்தியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரியான சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்ல. 2 பேரும் ரொம்ப சோறு உற்று போறாங்க. தமயந்தி தன்னாலதான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்கிறான்னு அவளை அவளோட அப்பாவோட நாட்டுக்கே போக சொல்றான் நலன். ஆனா தமயந்தி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறா. துன்ப நேரத்துல விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றா. இதனால நலனுக்கு ரொம்பவே வருத்தம். ஒரு நாள் தமயந்தி ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கப்போ நலன் அவளை அங்கேயே விட்டுட்டு தனியா போகலான்னு முடிவெடுக்கிறான். காரணம், தமயந்தி தான் கூடவே இருந்தா காட்டுல கஷ்டப்பட நேரிடும்னு தமயந்திய விட்டுட்டு அவன் அங்கே இருந்து போறான். நலன் போன பின்னாடி தமயந்திக்கு ஒரு ஆபத்து வருது. தமயந்தி கண் விழிச்சு பாக்குறப்போ ஒரு மலைப்பாம்பு அவள் உடலை சுத்திட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன தமயந்தி கத்துறா. அவளோட அலறல் சத்தத்தை கேட்டு ஒரு வேடன் அங்கு வந்து அவளை அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துறான். காப்பாத்தின வேடனுக்கு தமயந்தி மேல ஆசை வருது. அவன் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். தமயந்தி பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. வேடனும் துரத்துறான். காட்டோட எல்லை வரைக்கும் ஓடி வர தமயந்தி பக்கத்துல இருக்க சேதி நாட்டு எல்லைக்குள்ள போறா. அங்க போய் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பணிப்பெண்ணா வாழ ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல அங்க விருந்துக்கு வந்த அவளுடைய தந்தை அவளை அடையாளம் கண்டுபிடிச்சு, மகளே என்ன இது, நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கோலம் அப்படின்னு சொல்லி திட்டி அவளை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. எப்படியோ நலன் நினைச்ச மாதிரி தமயந்தி அவளுடைய அப்பாவிடமே போய் சேர, நலனுக்கு இந்த பக்கம் என்ன ஆச்சு, தனியா விட்டுட்டு போன நலன் இப்போ என்ன பண்றான் பார்க்கலாமா? தமயந்தியை பிரிந்த நலன் ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. குரல் வந்த திசையை நோக்கி போன நலன் ஒரு மரம் தீ பிடிச்சு எரியறத பாக்குறான். அந்த மரத்துல ஒரு பாம்பு மாட்டிட்டு இருக்கு. அந்த பாம்பு தன்னை காப்பாற்றும்படி கத்திட்டு இருந்துச்சு. நலனும் அந்த பாம்பை தீயிலிருந்து காப்பாத்துறான். ஆனா மாறாக அந்த பாம்பு நலனை கொத்திருது. அது விசேஷ சக்திகள் வாய்ந்த பாம்பு. கொத்துற உடனே அதோட விஷம் நலனுடைய உடம்பு முழுக்க பரவுது.
நலன் உடனே ஒரு கூன் விழுந்த கிழவனா மாறிடுறான். இதை பார்த்த நலன், என்ன இது, உனக்கு உதவிதானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பாம்பின் பெயர் கார்கோடகன். அந்த பாம்பு நலன் கிட்ட, நான் உனக்கு உதவுறதுக்காக தான் உன்னை கொத்துனேன். இந்த உருவம் உன்னை எதிரிகள்ட்ட இருந்து காப்பாத்தும். உனக்கு எப்போ உன்னுடைய பழைய உருவம் வேணும்னு நினைக்கிறியோ அப்போ இந்த ஆடைய போட்டுக்கோ. அப்போ அடுத்த நிமிடமே உன்னுடைய பழைய உருவம் உனக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு அழகான ஆடையை அந்த பாம்பு கொடுக்குது. இப்படி கார்கோடகன் பாம்பு கொடுத்த மந்திர ஆடையை வாங்கிக்கிட்டு அயோத்தி நாட்டை சென்றடைகிறான் நலன். அங்க ஒரு அரசனுக்கு தேரோட்டியா பணிபுரிறான். நலனுக்கு பல வித்தைகள் தெரியும். ஒரு மரத்தில் இருக்கும் இலைகளை எப்படி வேகமாக எண்ணுவது போன்ற அனைத்து வித்தைகளையும் நலன் மன்னனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல தனிமையில இருக்கிற தமயந்தி, நலன் எங்கே இருக்கிறான், அவனை மறுபடியும் தான் கிட்ட வரவழைப்பது எப்படி அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கான். நலனை எப்படியாவது தான் கிட்ட மறுபடியும் வரவழைக்கணும்னு தந்திரமா ஒரு திட்டத்தையும் போடுறா. தன் தந்தையிடம் சொல்லி இரண்டாவதா சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றா தமயந்தி. பல நாட்டு அரசர்களுக்கு சுயம்பர அழைப்பு கொடுக்கறாங்க. அதுல அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன். எல்லா அரசர்களும் தமயந்தி இருக்கும் விதர்ப நாட்டுக்கு வராங்க. அயோத்தி மன்னனும் வரான். அயோத்தி மன்னனுடைய தேரோட்டியான நலனும் விதர்ப நாட்டுக்கு வரான். தமயந்தியுடைய திட்டம் பலித்து விட்டது. நலன் அந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே தமயந்தியுடைய உள்ளுணர்வு நலன் வந்ததை கண்டறிந்து பரவசமானது. இந்த நேரத்துல சுயம்பரம் நல்லபடியா ஆரம்பிக்குது. எல்லா மன்னர்களும் அரங்குக்குள்ள வந்து உட்கார்றாங்க. சனி பகவான் நலனை பிடித்திருந்த 7.5 ஆண்டுகள் நிறைவடையுது. இன்னையோட அவரும் நலனை விட்டு நீங்குறாரு. எத்தனை தொந்தரவு கொடுத்தாலும் எந்த நிலைமையிலும் நேர்மை தவறாத நலனை ஆசிர்வதிக்கவும் செய்யறாரு. தன்னுடைய தோற்றத்தை மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உணர்ந்த நலன் அந்த கார்கோடகன் பாம்பு கொடுத்த மந்திர ஆடைய இப்ப போட்டுக்கிறான். கூன் கிழவனா இருந்த தோற்றத்திலிருந்து பழைய தோற்றத்திற்கு மாறிடுறான் நலன். நலனை பார்த்த தமயந்தி தன் கையில் இருந்த மாலையை நலனிற்கே சூட்டுகிறாள். மீண்டும் அவர்களுக்கு சுயம்பரம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்துக்கு அப்புறம் தமயந்தியோட தந்தையான வீமன் மருமகன் கிட்ட உங்களுக்கு என்ன சீர் வேணும்னு கேட்க, நலன் தனக்கு படையுதவி வேணும்னு சொல்லவும், இழந்த எனது நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லவும் வீமன் நலன் கேட்ட படைகளை கொடுக்கிறாரு. அதுவரை நிடத நாட்டில் கொடூரமான ஆட்சி புரிந்த புஷ்கரனை தோற்கடித்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறான் நலன். மீண்டும் செங்கோல் செலுத்தி நல்லபடியாக ஆட்சி புரிகிறான். ஒரு வழியா நலன் தமயந்தியுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் போன அப்புறம் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு போய் சனி பகவான வேண்டி வழிபடுறாங்க. அவர்களுக்கு காட்சி கொடுத்த சனி பகவான், என்ன மன்னிச்சிருங்க, உங்க 2 பேருக்கும் நான் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. இதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் தரணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்ல, நலன் தனக்காக எதுவுமே கேட்கல. நான் பட்ட கஷ்டம் இந்த உலகத்துல யாருமே படக்கூடாது. நாடிலிருந்து வீடிலிருந்து அடையாளம் இழந்து வாழும் ஒரு நிலை எந்த ஒரு மனுஷனுக்கும் வரக்கூடாது. அதே போல என்னுடைய மனைவி பட்ட கஷ்டம் வேறு எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது. தன் கணவனை பிரிந்து தாய் தந்தை வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. அதனால எங்க கதையை யார் யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறாங்க. ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இதனாலதான் நலன் தமயந்தியுடைய கதையை கேட்டா சனியினுடைய பாதிப்பு குறையும்னு பல பேர் மத்தியில நம்பிக்கை இருக்கு. நலன் நாம் பட்ட கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கதையா மட்டும் கேட்டுட்டு போறவங்களுக்கு நலன் தமயந்தி பட்ட கஷ்டம் உணர முடியுமான்னு தெரியல. நீ ஒரு நாட்டை நல்லபடியா ஆண்ட அரசன், ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் நல்லாட்சி கொடுத்த அரசன், ஒரு கட்டத்துல தன்னோட சொந்த குடும்பத்தையே பாத்துக்க முடியாம அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க ஒரு நிலை வரும்போது, தன்னுடைய காதல் மனைவியை இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தமயந்திக்கும் சரி, அவருடைய கணவனும் அவருடைய தாய் தந்தையர்களும் நல்லவர்களாக இருந்ததுனால சரியா போச்சு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, தமயந்தியோட கணவன் ஒரு சூதாட்டத்திற்கு அடிமையானவனாகவோ இல்ல அவருடைய தாய் தந்தை தமயந்திக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் ஒருவேளை ஆதரவு தராம போயிருந்தா தமயந்தியுடைய நிலை என்ன? இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அப்படி வரும்போது நம்மளும் தர்மம் தவறாம, கடமை தவறாம,
நல்ல செயல்களை மட்டுமே செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நேர இருக்கும் துன்பம் கூட ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு விலகும். இந்த கதையும் நான் கதை சொன்ன விதமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தரணி.